அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம். இந்த பதிவில் ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது சிபிஎஸ்இ கல்வி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2 விதமான பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 212. அதுல 2 விதமான பதவிகள்ல முதல் பதவி வந்து சூப்பரிண்டெண்டன்ட் கண்காணிப்பாளர் பதவி. அதோட காலி பணியிடங்கள் 142. ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர், அந்த பதவிக்கான காலி பணியிடங்கள் வந்து மொத்தம் 70. மொத்தம் 212 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரிண்டெண்டன்ட்க்கு வந்து அதிகபட்ச வயது 30. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அதிகபட்ச வயது 27. இது ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டு. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2/1/2025 தான் ஸ்டார்டிங் டேட்டு. லாஸ்ட் டேட் வந்து 31/1/2025. வர இந்த ஜனவரி மாதம் வர 31ஆம் தேதி தான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும், ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான டேட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். வயது வரம்பு ஒரு சிலது இருக்கு. SC/ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், OBC NCL கேட்டகரிக்கு 3 இயர்ஸும், BWPD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸும் வயது தளர்வு உண்டு. மற்ற தகவல்கள்லாம் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் வயது தளர்வு சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. UR கேட்டகரி, OBC, EWS கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 800 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. SC/ST, BWPD, எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எந்த முறையில் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் எந்தெந்த போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இருக்கும். நமக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கும். ஓகேங்களா? சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிறதுக்கு கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அதை நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக. 2 விதமான பதவிகள். இது ஒரு நிரந்தர வேலை, மத்திய அரசு வேலைனால கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்க. டிகிரி முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னா அவங்க அந்த சிபிஎஸ்இ போர்டு ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை இப்போ. அதுக்கப்புறம் விவரங்கள் அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாதீங்க, லாஸ்ட் டேட் வந்து 31/1/2025. இதை தொடர்ந்து எக்ஸாம் டேட்டு, அட்மிட் கார்டு, இந்த சிபிஎஸ்இ இந்த நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான அப்டேட் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வருவோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அது இல்லாமல் மற்ற அரசு வேலைகள் சம்பந்தமான அறிவிப்பும் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.